பயப்படாதம்மா, அம்மா இருக்கையெல்லாம் பாத்துக்கிறேன். எங்க பாசம் பாசமோ என்கிட்ட பேசணுமா? ஓ பாசம் பாசமா பேசிட்டு எனக்கு கடத்துவியா? அம்மா அப்பாட்ட பாடம்மா. நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடத்துறது எனக்கு பிரச்சனை இல்லடா. இவன் யார் பிள்ளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கடத்திருக்கா பாரு, அங்கதான்டா நீங்க மாட்டுவீங்க. ராக்கி அம்மா அப்பா இங்க பாரு, நான் சொல்ல போற விஷயத்தை கவனமா கேளு. இங்க பாரு, நீங்க 30 வருஷம் கலெக்டரா இருந்து சம்பாத்தி பண்ண வேண்டிய பணத்தை மொத்தமா ஒரே அமௌண்ட்ல தாரேன். நீ இந்த பெத்தன சனியை கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடணும். எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க. ஆனா நீ இங்க மட்டும் இருக்க கூடாது. நான் எங்க இருக்கணும் இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்ல எனக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணலக்கு நீங்க யாருன்னு கேக்குறேன். இங்க பணத்தை கொடுத்தா நான் எதுக்கு வாங்கிட்டு போணும்? ஓ இது சனியனா? என் ராக்கி பெத்த பிள்ளை ஒவ்வொரு ரத்தம். அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதடி. அவன் என் பிள்ளைதான், ஆனா அவனுக்கு பிறந்த பிள்ளை வாங்கச்ச பண்ணது பாரு, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீ கலெக்டர் படிச்சு உத்தியோகத்துல வந்துட்டா நீ யாருங்கிறது மாறிடுமா? என் புள்ள யார் தெரியுமாடி? அவ பரம்பரை பணக்காரன், இந்த ஜாதியில பிறந்தவன். என் புள்ள பக்கத்துல நிக்கிறது கூட தகுதி இல்லாத நீ என் புள்ள கூட வாழ்ந்து அவன் மூலமா பிள்ளை வேற பெத்து வச்சிருக்க. உனக்கு பிறந்தது இதை நான் என் பேர பிள்ளைன்னு ஏத்துக்கிட்டு என் சொத்தை போய் இதுக்கு நான் எழுதி வைக்கணும், அப்படிதானே? உங்க சொத்தை நீங்க வச்சுக்கிடுங்க. என்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட சொத்தை கேட்டேன்? இங்க பாரு, மரியாதை என் புள்ளைய விட்டு போயிரு. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? மறுபடி சொல்றா, எங்க புள்ளைய விட்டு போயிட்டு நான் உனக்கு நல்லது இல்லன்னு வச்சுக்க. எங்களுக்கு வாரிசே இல்லாம போனாலும் பரவாயில்ல, அவன் உனக்கு புருஷனா இருக்க கூடாது. இந்த பிறந்திருக்க உனக்கு, அதுக்கு அப்பனாவும் இருக்க கூடாது. படிச்சு படிச்சு சொன்னோம், இந்த பொண்ணு உனக்கு வேண்டான்னு. கேட்க மாட்டேன்னு அவ கூட தான் வாழ்வேன்னு உன் கூட வாழ்ந்து பிள்ளையும் பத்துக்கிட்டான். சரி, அவன் பொண்ணு கேட்டிருந்தா கோடீஸ்வரியை பார்த்து நாங்களே முடிச்சு வச்சிருப்போம். இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும்னு கேட்டிருந்தா எப்படிலாமோ நாங்க முடிச்சு வச்சிருப்போம். உன் மயக்கத்துல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் பின்னாடி வந்துட்டான். போனது பட்டோம், எங்க பிள்ளைக்கு நாங்க வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு இருக்கோம். என்ன உளறிக்கிட்டு இருக்காங்க? இங்க பாரு, இப்பவே நீ என் பிள்ளை விட்டு போயிட்டனா உன் பிள்ளை உசுரோட இருப்பா. இல்ல, நான் ராக்கி கூட தான் வாழ்வேன், என் புள்ள அவன் கூட தான் இருப்பான்னு ஏதாவது பேசுன, உன் புள்ளைக்கு அப்போன்னு இருக்க மாட்டான், எனக்கு புள்ளையும் இருக்காது. புரிஞ்சுக்கோன்னு நினைக்க. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? ஹாய், நாங்க மிரட்டலடி, உண்மை சொல்லிக்கிட்டு இருக்க. உன் பிள்ளைக்கு அப்பா இருக்கான்னு சொல்லி ஏதோ ஒரு மூலையில வாழ போறியா, இல்ல உன் பிள்ளைய அனாதையாக்க போறியா? என்ன என்ன உளறிக்கிட்டு இருக்காங்க இவங்க? ஒருவேளை இப்ப ராக்கியே மாதிரி இருக்க பார்த்துட்டு இவங்க ஏதாவது முடிவு எடுத்திருக்காங்களா? ஒருவேளை இப்ப இருக்கிறது ராக்கி நினைச்சிட்டாங்களோ? ஆமாடி, டெல்லியில நடந்த ஆக்சிடென்ட் நாங்க தான் உருவாக்கணும். ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிட்டு உன் மேல பழிய போட்டுட்டு அப்படியே எங்க பிள்ளைய எங்க கூட கூட்டு போயிடலாம்னு நினைச்சா. நீங்க என்ன ஜென்மங்களே? ஆமா, என் புள்ள கோவத்துக்கு உன் கூட வாழ்வானா? அட பாவிகளா, லைட்டா ஒரு தட்டு தட்டணும். அதுல அவன் சுய புத்தி அடப்பான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? சின்ன ஆக்சிடென்ட் பண்ணு நினைச்சோம். எங்க கெட்ட நேரம், அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து நின்னா. என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? சுய புத்தி இல்லாம எங்க கூட தான் இருந்தா. என் பொண்ணு பார்த்த பார்வை, அதான் என் மூத்த பொண்ணு அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் தெரியல. ஒன்னு அடையாளம் காட்டி கொடுத்துட்டா, உன் புள்ளை அடையாளம் காட்டி கொடுத்துட்டா. அப்படின்னா அவனுக்கு உன் புள்ள யாரு நீ யாருன்னு தெரியாது. ஆனாலும் அவன் உள்ளுணர்வு தசான்னு சொல்லுவாங்களே, அப்படிதான் உங்களை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா நீ தான் பொண்ணாட்டி என்ன புள்ளன்னு உனக்கு தெரியாது. கூட இருக்குது ராக்கியா. நாங்களும் எங்க பக்கம் எவ்வளவு இழுத்து பார்த்துட்டோம். இதோ இந்த சனியனை தூக்கி சமப்பானே தவிர எங்க கூட வர மாட்டேன்னு சொல்றான். இந்த சனி தான் வேணுமா? நான் வரணும்னா இந்த புள்ளை என் கூட வரும், நான் வேற கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அவனுக்கு நீ யாருன்னு தெரியல, ஆனா இந்த புள்ளைய மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் இருத்தோம்ல, அதனால இந்த புள்ளைய ஏத்துக்கிறவள தான் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். அவ கோடீஸ்வரி உன் புள்ளைய தத்து புள்ளைய எடுத்துக்கணும் பாரு. இப்ப ராக்கிக்கு பெரிய இடத்துல இருந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. இந்த சனியம் முடிச்ச புள்ளைய நீ கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிரு. எல்லாரும் வச்சுக்க, நீயும் உன் புள்ளையும் உயிரோட இருக்க முடியாது. என்ன மிரட்டிங்களா? மிரட்டல, உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீயா இந்த புள்ளைய தூக்கிட்டு போயிட்டுனா உன் புள்ள உசுர் தங்கம். இல்லன்னு வச்சுக்க, என் புள்ளைக்கு அவர் அப்பா இருக்காரு, பாத்துக்கிடுவாரு. இல்ல இந்த வாட்டி லைட்டான ஆக்சிடென்ட்லாம் இல்ல. எங்களுக்கு கிடைக்காதவன் வேற எவளுக்கும் கிடைக்க கூடாது. எங்களுக்கே வாரிசு இல்லாதவன் வேற எவளுக்கும் புருஷனா இருக்கணும் அவசியம் இல்ல. ஆமா, ஆக்சிடென்ட் என் புள்ள போயிட்டானு கதையை முடிச்சிருவேன். எங்களுக்கு புள்ள முக்கியம் இல்ல, எங்க கௌரவம் தான் முக்கியம். உனக்கு நல்லா புரிஞ்சுக்கோ. டெல்லியில லேசா தட்டின எங்களுக்கு கூட ஒரு தட்டு தட்டினா அவன் உசுறு போயிருன்னு தெரியும்.
பாத்துக்க. உன் பிள்ளைக்கு அப்பா வேணுமா இல்ல நான் இந்த ராக்கி இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப என் ராக்கின்னு தெரிஞ்சு அவரு கூட வாழ முடியாத ராக்கி. உன் பிள்ளைய கூட்டிட்டு இன்னைக்கு கிளம்புறேன். இவனுக்கு பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுங்க. உங்க பணம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. என் ராக்கி உசுரோட இருந்தா போதும். என் பிள்ளைக்கு அப்பா ஏதோ ஒரு மூலையில சந்தோஷமா இருக்காருன்னு நானும் என் பிள்ளை சந்தோஷமா எங்கேயாவது ஒரு இடத்துல வாழவா. நல்ல முடிவெடுத்திருக்க, கிளம்பு. சீக்கிரம். இவளை கண்காணிச்சுட்டாரு. இன்னைக்கு நைட் அவ கிளம்பிட்டானு பாரு. ஓகே மேடம். அப்படி இவ கிளம்பலனா காதைய முடிச்சிரு. ஓகே பாஸ். காப்பாத்ததுக்கு நான் பெத்தது வருவான், அவன் கதையை சேர்த்தே முடிச்சிரு. எல்லாம் ஒளிஞ்சு போட்டோம். நீங்கெல்லாம் மனுஷங்களா? ஏன் இப்படி கௌரவம் பணம் பணம் அலைறீங்க? இந்த ரெண்டுமா உங்களுக்கு நிம்மதி வாழ்க்கையை கொடுக்க போகுது. ஏய், எல்லாத்துக்கும் காரணமே நீதான். அவன் சுய புத்தி இல்லாம இருக்கும்போது அந்த கோடீஸ்வரன் பொண்ணு அவனுக்கு தேவை நிக்கலான்னு பார்த்தேன். நீ எல்லாத்தையும் போட்டு கொடுத்து சொதப்பி வச்சிருக்க. உன் வேலைக்கு எது உண்டதை பார்த்துட்டு போ. பெத்த பிள்ளைங்க வாழ்க்கையை விட உங்க கௌரவம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா போச்சுல. படிப்பு நீங்கெல்லாம் படிச்சு எதுக்கு? இத்தனை பட்டங்கள் வாங்கி எதுக்கு? சச்சி நீங்க நீதிபதி என்னமா? நீதியே இல்லாத உங்க கையில நீதிபதி பட்டம். நீதியே இல்லாத ஈவரக்கமே இல்லாத உங்க கையில நீதிபதியோட தராசு. உன் வேலைக்கு எது உண்டதை பார்த்துட்டு போ. அவங்க ரெண்டு சின்ன ஜெருசு, அவங்கள வாழ விடுங்க. அவ யாருன்னு தெரியல. இதுல என்ன இருக்குது? அவனுக்கு பிடிச்சிருக்குது, அவன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். எப்படி நாசமாக்குறீங்க? உங்களுக்கு இவ்வளவு கொலவெறி ரத்த வெறி. அவனுக்குன்னு அழகான ஒரு குடும்பம். உங்களுக்கு படிப்பு முக்கியம், பணம் முக்கியம் தானே? அவன் தான் பொண்டாட்டிய படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கியிருக்கானே. இதுக்கு மேல என்ன கவர வேண்டி இருக்குது? எந்த இடம்? ஐயோ, அப்படி பார்த்தா படிப்பு இல்லைங்க, இப்படி பார்த்தா என்னோட சொல்றீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? எங்களுக்கு எல்லாம் வேணும். அப்பா ப்ளீஸ் பா, அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கட்டும். சீனளவு போனதுக்கு அப்புறமா அவளை நேசிக்கிறானா? அப்ப அவளை எந்த அளவுக்கு அவன் நேசிச்சிருக்கணும்? அவ இப்ப யாருன்னே தெரியாது. அப்பம் கூட அவளை விட்டுட்டு பிரியாம இருக்கான். அப்ப அவன் எந்த அளவுக்கு மனசளவுல அவனை காதலிச்சிருக்கணும்? ப்ளீஸ் பா, அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்கப்பா. அவங்கள சேர்த்து வச்சிருங்கப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், அவங்க ரெண்டையும் வாழ விடுங்கம்மா. பாவமா தம்பி, அவனை வாழ விடுங்கம்மா. அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழட்டுமா. அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், விட்டுருங்கம்மா. அம்மா பாவமா, தம்பி ரொம்ப பாவமா. அந்த புள்ள மேல உசுரா இருக்காம்மா. அவன் வாழ்ந்துட்டு போட்டோம், விட்டுருங்கம்மா. எந்திரிச்சு போ. இல்லனா உன் வாழ்க்கையில நடந்ததா அவளுக்கு ஒண்ணு நடக்கும். அதான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. காதலிச்ச அவர் கூட வாழதுக்காக போனேன். அவரை கொண்டுருவேன்னு மிரட்டுறீங்க. அவர் உசுரோட இருந்தா போதுன்னு அவரை உதறிட்டு வந்தேன். அவரு நான் இல்லாத வாழ்க்கையே வேண்டான்னு அவரை மாச்சிக்கிட்டாரு. இப்ப நான் தினம் அவர் நினைவாலே சாகுறேன். எனக்கு மரணமும் வர மாட்டேங்குது. அவர் நினைப்பாலே தினம் நெருப்புல குளிச்சுக்கிட்டு இருக்கேன். தினம் அவர் நினைப்பு என்ன வாட்டுது. ப்ளீஸ் பா, நான் படுற இந்த நரக வேதனைய அந்த பொண்ணுக்கும் கொடுத்துறாதீங்கப்பா. தம்பிக்கு கொடுத்துறாதீங்கப்பா. இந்த வலியை எந்த பொண்ணாலையும் யாராலையும் தாங்கிக்க முடியாதுப்பா. சாகிற வரைக்கும் தினம் சாகணும்ப்பா. இந்த தண்டனையை யாருக்கும் கொடுத்துறாதீங்கப்பா. வேண்டாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. பிடிச்சவங்களை பிரிக்காதீங்கப்பா. டேய், இவளை இங்க அனுப்பு. அப்பா, அம்மா ப்ளீஸ்மா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அம்மா, எனக்கு கிட்ட கெஞ்சதை விட உங்க தம்பி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியதானே? இல்ல, அவனுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அவன் இவங்க கிட்ட வந்து கத்துவான். அன்னைக்கு அவன் மரண செய்தி கொடுத்துருவாங்க. அன்னைக்கு அவனை கொன்னுருவாங்க. இப்போ அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாதனால தானே உயிரோடய விட்டுருக்காங்க. இல்லைன்னா தான் நான் முதையே சொல்லியிருப்பேனே. அது உன் பொண்டாட்டி உன் புள்ளன்னு சொல்லியிருப்பேனே. சாரிங்கம்மா. அம்மா, உண்மையான பாசத்துக்கு சக்தி உண்டு, காப்பாத்தும்.
பிள்ளைய கூட்டிட்டு எங்க போனா இன்னும் காணும். பிள்ளைய கூட்டிட்டு எங்கேயும் போக மாட்டல. அவனு என்ன விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டானே. சரி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போவான். ஒரு நாளும் என்ன விட்டுட்டு பிள்ளைய கூட்டிட்டு போக மாட்டாள. 2 பேரும் என் கூட இல்லைன்னா எனக்கு என்னமோ பண்ணுத. போய் முந்த கண்ணியும் பிள்ளையும் கூட்டிட்டு வந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும். பாதவத்தை என்ன பாடுபடுத்துதா. அப்படியே உன்னை நினைச்சல சந்தோஷமா இருக்குடி. சீக்கிரம் உன் மனசு இடம் முடிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு இருக்க வேதனைக்கு உங்களை கட்டி பிடிச்சி உங்க தோல்ல சாஞ்சாலுன்னு போல இருக்கு. உங்க மடியில படுத்து வரங்கணும் போல இருக்கு. என்னங்க 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 யா புருஷன் யா புருஷன் யா ராக்கி யா ராக்கி. நீங்க பக்கத்துல இருக்கும் போது நீங்க யாருன்னு தெரியல. நீங்க யாருன்னு தெரிஞ்சப்போ நான் பக்கத்துல இருக்க முடியல. எனக்கு சொந்தமானவர் உங்க தோல்ல சாஞ்சு அலனும் போல இருக்கு. சாஞ்சுக்கிட்டா என் கற்பனை உருவத்துக்கு தான் இனி அவரை கட்டி அணைக்க முடியும். அவர் தோல்ல சாய முடியும். நிஜத்துல நடக்காது. என் கற்பனை உருவத்துக்காது அந்த பாக்கியம் கிடைச்சது. ஏன் புருஷன் ஏன் ராக்கி ஏன் உசுறு ஆனாலும் சேர முடியல. உரிமை கொண்டாட முடியல. பிள்ளைய கூட்டிட்டு அப்படி எங்கேயும் போக மாட்டானே. புள்ள வேற என்ன பிரிஞ்சு இருக்க மாட்டானே. என்னடே சொன்னமக்குள்ள வந்து நிக்கிற. பாரு உன்னை காணும்னா தேடி வந்துட்டு இருந்தேன். நல்ல நேரம் வந்துட்டேன். புள்ளைய கடையே ஏன் ராக்கி ஏன் ராக்கி இது என்கிட்ட வரவே மாட்டார்னு நினைச்ச ராக்கி. உன்கிட்ட தான் கேட்காம புள்ளையங்க புள்ளையங்கடி ஒரு புள்ளைய கூட்டு போக மாட்டியா. புள்ளைய கூட்டு போன சொல்ல மாட்டியா. அவனை பார்க்காம ஒரு நிமிஷம் இருக்கும் உனக்கு தெரியாது. இப்பதான் கட்சி மீட்டிங் முடிஞ்சது. இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். வந்து பார்த்தா புள்ளைய காணும். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். பிள்ளை வீட்டுல கொண்டு விட்டுட்டு போனேன். உடதுக்கு தான் வந்தேன். உடதுதான் வந்தியா? இவ்வளவு நேரம் ஆகுது. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? உடதுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன். வந்துகிட்டு இருந்தியா? அப்படின்னா ஒண்ணு இல்ல. சரி புள்ளையங்க பாரு தங்கப்புல ஏன் ஆள்ற புள்ளி அடிச்சாடி. புள்ள கண்ணுல கண்ணீரை பார்த்ததுக்கே இந்த மனுஷனுக்கு இப்படி பதறுது. அவர் பெத்த புள்ளி என்னையும் கூட்டு வச்சு மிரட்டினாங்கன்னு தெரிஞ்சதுன்னா புள்ளி அடிச்சடி கேட்டல. பாடா அம்மா அப்படிதான். எதுக்கு நீ புள்ளி அடிக்க? என் தங்கப்புல வரு. அப்ப உனக்கு காணாம பதறிட்டேன். நல்ல நேரம் வந்துட்டேன். என்னமோ என்ன புள்ளைய வெளியில கூட்டு போயிட்டு ஐஸ்கிரீமு கேக் எல்லாம் சாப்பிட்டுலாம். இனி அப்பா உன்ன எங்கேயும் போக மாட்டேன். அப்ப உன் கூடயே தான் இருப்பேன். உன் கூட தங்க பயந்துட்டுமா தங்கம். சரி அப்ப வேஷ்டி கட்டிட்டு உன்னை வெளில கூட்டு போறேன். என்ன உன்னால பக்கத்துல வரமாட்டா வந்து நிக்கிறா. என்ன ராஜாவை தூக்க வந்தேன். அதான பார்த்தேன். எங்க பாசத்தை வந்து கட்டி அணைச்சிருவேன்னு நினைச்சிட்டேன். கட்டி அணைக்கணும்னு ஆசை. ஆனா முடியாது. இன்னைக்குள்ள நானும் பிள்ளையும் இங்கிருந்து போகலன்னா உங்களை நிஜமாவே கொன்னுருவாங்க. ஓய் என்ன பொண்ணுல ராஜா வாடா. நான் அப்பா பொண்ணு. டேய் வா வெளியில பொண்ணு வா. உனக்கு பெண் தாண்டி வேணும். புள்ளைய எப்படி பண்ணிட்டு இருக்கா? இங்க பாருங்க தேவையில்லாம எது பேசிட்டு இருக்காதீங்க. அவனை டியூஷன் சேர்த்திருக்கேன் அதுக்கு தான். டேய் வா. ஸ்கூலுக்கு அனுப்பலையே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வயசுல. இல்ல டியூஷன் வேற தொலைச்சிரும் தரச்சு. என்னடி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா? என் புள்ளைய படிக்க வைக்கணும் விடுங்க. அவன் என் புள்ள தெரியும். அவனை எப்போ கொண்டு எங்க சேர்க்கணும் எனக்கு தெரியும். வேலையை பார்ப்போம். இங்க பாருங்க அனாசி இல்லாம என் விஷயத்தை தலையிடாதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மூஞ்சி முறை பேத்துரு போயிரு. புள்ள உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். போடி. என் புள்ளைய கொண்டாங்கன்னு சொன்னேன். கோத்த கலப்பாத. புள்ள ஏற்கனவே பயந்து அழுதுகிட்டு இருக்கான். புள்ளைக்கு மட்டும் ஏதாவது நாச்சுதே சத்தியமா சொல்றேன். மிருகமா மாறிடும். போடி. மரியாதை புள்ளைய கொண்டாங்க. ராஜா அடம் பிடிக்காத வா. ராஜா வர போறியா இல்லையா? என்ன கஷ்டப்பட்டாத அப்புறம்
சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்க புள்ள பயந்துட்டு இருக்கானே. தொலைச்சு உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? யார் தப்பு பண்ணாலும் நான் தண்டிக்க செய்வேன். ஐயா பிள்ளைய கூப்பிட்டேன். ஐயோ புள்ளடி, இந்த மட்டும் உனக்கு கஷ்டப்படுத்தினேன். தொலைச்சு ஏண்டி? ராஜா அம்மா கிட்ட வாடா. அப்பதான் வேணும். ராஜா வலிச்சுட்டா ராஜா வலிச்சுட்டா. சரி அழாத, எனக்கும் வலிக்குது. சரி அழாத. சாரி, நிறைய மடிச்சிட்டேன். புள்ளைய கஷ்டப்படுத்தாத, தாங்க முடியல. ராஜாவா போலாம். சொல்லிட்டே இருக்கலாடி, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் என்ன அப்பா விட்டு வரமாட்டேன்னு சொல்றானே. ராஜா நீ காலில் உட்காந்து விளையாண்டுட்டு அப்பா இப்ப வந்துடுறேன், ட்ரெஸ் மாத்திட்டு வர. அப்படிலாம் அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ காலில் உட்காந்து விளையாண்டுட்டு அப்பா இப்ப வந்துடுவேன். அழக்கூட நம்ம ஐஸ்கிரீம் கடைக்கு போலாம். என் தங்கம்ல கண்ணீரை தொடச்சி பார்த்தோங்க. சரி போய் பாரு, அப்பா இப்ப வந்துடுவேன். சீக்கிரம் வந்துடு தங்கம், அப்ப சீக்கிரம் வந்துடுவேன். போய் உட்காரு. இங்க வாடி. என்ன மரியாதைலாம் வருது? என்ன மரியாதைலாம் வருது? வலிச்சுட்டா. சாரிடி. அழாதடி. சாரி நடிச்சுக்க கூடாது. நீ பிள்ளைய கஷ்டப்படுத்தினியா, தாங்கிக்க முடியலடி. அவன் டியூஷனுக்கு போற வயசாடி, அதை விட அவன் அப்பா வேணும்னு சொல்றான்ல, ஒரு இதுக்கு அவன் வளர்க்க டைம் கொடுங்க. நான் அந்த புள்ள இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்னு தெரியல. இன்னொன்னு அவன் கண்ணில் கண்ணீரை பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. உன் கண்ணிலையும் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன். குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கா குழந்தை. சாரிடி உன்னை அடிச்சிருக்க கூடாது. ஆனா நீ நடிச்சிருடி. சாரிடி. என்ன இன்னைக்கு இவன் எதுவும் தட்டி விடல, பக்கத்திலே வரமாட்டா. அது மட்டும் இல்ல, நான் இவன் நெருக்கமா தூக்கி வச்சதும் கிடையாது. தூக்கி வச்சிருக்கேன், எந்த இதுவுமே பண்ணல. என்னாச்சுது? இவளுக்கு என்னமோ நடந்திருக்க. இவ புள்ளைய கூட்டிட்டு வரும்போது என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கும்? புள்ள கண்ணிலையும் பயம் தெரியுது, இவ கண்ணிலையும் பயம் தெரியுது. இடையில போய் என்னமோ நடந்திருக்க, கண்டுபிடிக்கிறேன். என்ன கன்ஃபார்மா என்னமோ வழியில நடந்திருக்கு. என்ன வேணாலும் கேளு. என்ன வேணாலும் கேளு. உங்களதான் கேட்க போறேன். என்ன சொல்ற? வேணும், நீங்க எனக்கு வேணும். நீ இப்பெல்லாம் கேட்கவா இல்லையா? என்னாச்சு? அது நானும் சராசரி பொண்ணு தானே, அதான் கேட்டுட்டேன். இல்லவே இல்ல, என்னமா இருக்குத? இவன் இப்பெல்லாம் கேட்க மாட்டா. எத்தனை நாள் ஒன்னா ஒரே ரூம்ல இருந்தோம், ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டா. என்னமா இருக்குத? இன்னைக்கு என்ன என்னையவே கேட்கறா? எனக்கு வேணும். எடுத்துக்க. இப்பவே வேணும். எடுத்துக்க. என் புருஷன்கிட்டயே நான் இப்படி நடந்துக்கிறது இல்ல. என் புருஷன் எனக்கு வேணும். ஒரே ஒரு நாள் அவர் இன்னொருத்திக்கு சொந்தமாக போறாரு. இல்ல, எனக்கு வேணும். இல்ல, இவன் இப்படி நடந்துக்க மாட்டா. தமிழ், என்னாச்சு? நீங்க வேணும்னு சொன்னேன். அது எப்பவும் நான் உனக்கு உரிமைப்பட்டான, அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இன்னைக்கு எனக்கு புதுசா திடீர்னு வேணும்னு தோணுச்சுனே. இல்லடி, எனக்கு இல்ல. ப்ளீஸ் வேணும். சரி